ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. This is Kural Media, your trusted source for global news. இது குரல் மீடியா செய்திகள். இது குரல் மீடியாவின் இன்றைய பிரதான செய்திகள். செய்திகளை வாசிக்கும் நான் கோகுலநாதன் தமிழினி. முதலில் தலைப்புச் செய்திகள். பாரிஸ் நகரில் விமரிசையாக கொண்டாடப்பட்ட திருவள்ளுவர் கலைக்கூடத்தின் 22ஆம் ஆண்டு விழா மற்றும் திருவள்ளுவர் சிலை நிறுவப்பட்ட 3ஆம் ஆண்டு துவக்க விழா. ஹார்முஸ் நீரிணையில் மீண்டும் கப்பல் போக்குவரத்து முயற்சிகளை தீவிரப்படுத்தும் பிரான்ஸ் அதிபர் மக்ரோன். பிரான்சில் எரிபொருள் விநியோக நிறுவனங்களின் அதீத லாபம் அம்பலம். லாப வரம்பை கட்டுப்படுத்த அரசு பரிசீலனை. பிரான்சில் அடையாள அட்டை மற்றும் கடவுச்சீட்டு சேவை முடக்கம். ஹேக்கர்கள் தாக்குதலால் அரசு இணையதளம் பராமரிப்பு பணிகளுக்காக தற்காலிக மூடல். பிரான்சில் நாடு முழுவதும் சிறைச்சாலைகளை முடக்கி தொழிற்சங்கங்கள் மாபெரும் போராட்டம். மிகுந்த அழுத்தத்தில் பணியாற்றுவதாக பணியாளர்கள் வேதனை. எரிபொருள் நிலையங்களில் புதிய நூதன மோசடி. கட்டண விவரம் திரையில் வருகிறதா என்பதை உறுதி செய்ய ஓட்டுநர்களுக்கு அறிவுறுத்தல். சுவிஸ் விமான நிலையத்தில் பிரான்ஸ் நாட்டு பெண் தடுத்து நிறுத்தம். பழைய கடவுச்சீட்டை பயன்படுத்தியதால் பரபரப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். பாரிஸ் நகரில் இயங்கி வரும் திருவள்ளுவர் கலைக்கூடத்தின் 22ஆம் ஆண்டு விழா மற்றும் திருவள்ளுவர் சிலை நிறுவப்பட்ட 3ஆம் ஆண்டு துவக்க விழா ஆகியன வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டன. கடந்த சனிக்கிழமை ஏப்ரல் 25ஆம் தேதியன்று மாலை 3 மணியளவில் மான்மேக்னி நகர பூங்காவில் அமைந்துள்ள திருவள்ளுவர் சிலைக்கு VS&Co உரிமையாளர் திரு சந்திரன் மற்றும் பாரிஸ் இந்திய தூதரக அதிகாரி திரு மாதவ் ரங்காச்சாரி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதையை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து மாலை 4 மணியளவில் மான்மேக்னி நகர அரங்கில் நடைபெற்ற 22ஆம் ஆண்டு விழாவில் திருவள்ளுவர் கலைக்கூட்டத்தின் தலைவர் அண்ணாமலை பாஸ்கர் அனைவரையும் வரவேற்றார். பேராசிரியர் தசரதன் தலைமையில் பேராசிரியர் சக்தி புயல் முன்னிலையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் மான்மேக்னி நகர மேயர் பெல்கசம் சிக்கி மற்றும் திரு மாதவ் ரங்காச்சாரி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். இவ்விழாவில் பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்குபவர்களுக்கு விருதுகள் வழங்கி மரியாதை அளிக்கப்பட்டது. சிறந்த கர்நாடக இசை கலைஞருக்கான இசையரசி விருது திருமதி ஆஷா சோழனாருக்கும், மெல்லிசை கவிக்கையில் விருது திருமதி உமாதேவி நாகேஸ்வரராவிற்கும், நாட்டிய பேரொளி விருது திருமதி சஞ்சிதா சரவணனுக்கும், வலையொலி செய்தியாளருக்கான வலையொலி தாரகை விருது திருமதி பிரியா லாவண்யாவிற்கும், தமிழ் சுடர் விருது இன் தமிழ் SVP குழுவிற்கும் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. பிரான்சில் உள்ள தமிழ்ச் சங்கங்களைச் சேர்ந்த பிரபுராம், தம்புசாமி, கிருஷ்ணராஜ், ஷபார் டேனியல், மதியழகன், மாறன் வால்மி, ஸ்டெல்லா செல்வராஜ், பச்சையப்பன், முரளி, குறிஞ்சி முருகையன், குமாரராஜா மற்றும் சங்க நிர்வாகிகள் விழாவில் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர். மேலும் தமிழ் பேராசிரியர் தலிஞ்சன் முருகையா தலைமையில் நடைபெற்ற நல்லா பேசுங்க நல்லதையே பேசுங்கள் என்ற தலைப்பிலான நிகழ்வில் இன்றைய இளைஞர்களின் எதிர்கால வளர்ச்சிக்கு விவசாயம், அன்பு, அரசியல் ஆகியவற்றில் எது அவசியம் என்பது குறித்து எலிசபெத் அமல்ராஜ், மலர்வாணி ஜெயராஜ், ரூபியா கமல்ராஜ் ஆகியோர் தங்களின் சிறப்பான கருத்துக்களை முன்வைத்தனர். தமிழ் சங்கங்களைச் சேர்ந்த குடும்பத்தினர் கலந்து கொண்ட இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை பொன்னுசாமி, மீனா மணிவண்ணன் மற்றும் ஓவியர் வரதராஜன் ஆகியோர் ஒருங்கிணைத்தனர். பவித்ரா வசந்த், சம்யுக்தா துப்புராயன் ஆகியோரின் நடன நிகழ்ச்சியும், உமாதேவி, நாகேஸ்வரராவ் மற்றும் விஜயா அன்பழகன் ஆகியோரின் இன்னிசை கச்சேரியும் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன. நிறைவாக விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்பழகன் நன்றியுரை வழங்கினார். ஹார்முஸ் நீரிணையில் மீண்டும் கப்பல் போக்குவரத்தை சாத்தியமாக்குவதற்கான முயற்சிகளில் பிரான்ஸ் அரசு தீவிர கவனம் செலுத்தி வருவதாக அதிபர் இமானுவல் மக்ரோன் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். கிரீஸ் தலைநகர் ஏதென்ஸில் அந்நாட்டு பிரதமர் கிரியாகோஸ் மிட்சோடாகிஸுடன் இணைந்து நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் பேசிய மேக்ரான் புவிசார் அரசியல் நிச்சயமற்ற தன்மையால் ஏற்படும் பீதியானது தானாகவே உலகளாவிய பற்றாக்குறைகளுக்கு வழிவகுக்கும் என எச்சரித்தார். சர்வதேச சட்டங்களுக்கு இணங்க வரும் நாட்களில் ஹார்முஸ் நீரிணையில் எவ்வித சுங்க கட்டணமுமின்றி கப்பல் போக்குவரத்து மீண்டும் நடைபெறுவதை உத்தரவாதம் அளித்து அதனை முழுமையாக திறப்பதே தங்களின் முக்கிய இலக்கு என்றும், அதன் பிறகு நிலைமை படிப்படியாக இயல்பு நிலைக்கு திரும்பும் என்றும் அவர் குறிப்பிட்டார். உரங்கள் மற்றும் மருந்து பொருட்கள் உள்ளிட்ட அத்தியாவசிய சரக்குகளுக்கான முக்கிய போக்குவரத்து பாதையாக விளங்கும் இந்த நீரிணையானது தற்போது ஈரானுக்கு எதிரான அமெரிக்க, இஸ்ரேலிய போரின் காரணமாக கடுமையாக தடைபட்டுள்ளது. ஈரான் சரக்கு கப்பல்களை கைப்பற்றியுள்ளதாலும் அமெரிக்கா ஈரானிய துறைமுகங்கள் மீது முற்றுகையை மேற்கொண்டுள்ளதாலும் அங்கு தொடர்ந்து பதற்ற நிலை நீடிக்கிறது. இந்த நிலைமை இன்னும் 2 அல்லது 3 மாதங்களுக்கு நீடித்தால் நாம் உலகளாவிய எரிசக்தி பற்றாக்குறைக்குள் தள்ளப்படுவோம் எனவும்,
ஆசிய நாடுகள் ஏற்கனவே இத்தகைய கடுமையான நிலையை எதிர்கொண்டு வருவதாகவும் டோட்டல் எனர்ஜிஸ் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியான பேட்ரிக் பயான் கவலை தெரிவித்துள்ளார். மேலும் பூமியின் மொத்த எண்ணெய் மற்றும் எரிவாயு வளங்களில் 20% பயன்படுத்த முடியாத நிலையில் வைத்திருப்பது பெரும் விளைவுகளை ஏற்படுத்தும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்கிடையே சூழ்நிலைகள் அனுமதிக்கும் பட்சத்தில் அந்த நீரிணையில் கப்பல் போக்குவரத்தை பாதுகாப்பதற்காக பிரான்ஸ் மற்றும் பிரிட்டன் தலைமையில் முன்னெடுக்கப்படும் சர்வதேச பணியில் இணைய தாங்கள் தயாராக இருப்பதாக 12க்கும் மேற்பட்ட நாடுகள் தெரிவித்துள்ளன. ஆனால் போரை தொடங்கிய இஸ்ரேலும் அமெரிக்காவும் தங்களுக்கு எவ்வித நிபந்தனைகளையும் முன்வைக்க முடியாது எனவும் இதில் பாதிக்கப்பட்ட நாடு ஈரான் தான் எனவும் ஈரானின் முதன்மை தலைவர் தெரிவித்துள்ளார். எனவே எந்தவொரு பேச்சுவார்த்தையானாலும் அது தங்களின் நிபந்தனைகளையும் கருத்தில் கொள்ள வேண்டும் என்றும் தங்களை யாரும் கட்டாயப்படுத்த முடியாது எனவும் ஈரான் தரப்பில் திட்டவட்டமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்சில் எரிபொருள் விலைகள் குறையாமல் மக்கள் சிரமப்படும் நிலையில் மத்திய கிழக்கு போரின் தொடக்கத்திலிருந்து விநியோகஸ்தர்கள் தங்களின் மொத்த லாப விகிதத்தை எவ்வளவு உயர்த்தியுள்ளனர் என்பதை அரசு வெளியிட்ட ஓர் ஆவணம் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளது. எரிபொருள் விநியோகஸ்தர்களின் மொத்த லாப விகிதம் மத்திய கிழக்கு போருக்கு முன்பை விட தற்போது கணிசமாக அதிகரித்துள்ளது. இந்த வாரத்தின் தொடக்கத்தில் விநியோகஸ்தர்களுடன் நடைபெற்ற கூட்டத்திற்கு பிறகு தங்களின் லாப விகிதத்தின் மாற்றம் மற்றும் கணக்கீடு குறித்து தெளிவான விளக்கம் அளிக்குமாறு அரசு தரப்பில் அவர்களை கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இந்த ஆண்டின் தொடக்கத்தில் ஒரு லிட்டருக்கு சராசரியாக 30 சென்ட்களாக இருந்த மொத்த லாப விகிதம் ஏப்ரல் மாத இறுதியில் டீசலுக்கு 33.6 சென்ட்களாகவும் பெட்ரோலுக்கு சுமார் 30 சென்ட்களாகவும் உயர்ந்துள்ளது. இந்த மொத்த லாபமானது போக்குவரத்து செலவுகளையும் பணியாளர்களின் சம்பளங்களையும் உள்ளடக்கியது என்றாலும் இது மிகவும் குறைவானதாக இருக்கும் நிகர லாபத்திலிருந்து முற்றிலும் வேறுபட்டதாகும். அரசின் அதிகாரப்பூர்வ ஆவணங்களின்படி சில விநியோகஸ்தர்கள் டீசலுக்கு லிட்டருக்கு 39, 43 மற்றும் சில சமயங்களில் 50 சென்ட்களுக்கு மேலும், பெட்ரோலுக்கு சுமார் 40 சென்ட்கள் வரையிலும் அபரிமிதமான லாப விகிதங்களை காட்டியுள்ளனர். இதில் டோட்டல் எனர்ஜிஸ், ENI, எஸ்ஸோ, ஆவியா போன்ற எரிசக்தி நிறுவனங்களும், கார்ஃபூர் மார்க்கெட், கார்ஃபூர் கான்டாக்ட் மற்றும் இன்டர்மார்ஷே போன்ற மாபெரும் வணிக நிறுவனங்களும் அடங்கும். இந்த எண்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத உண்மைகளை அப்பட்டமாக வெளிச்சமிட்டு காட்டுகின்றன என அரசின் ஆலோசகர் ஒருவர் கடும் அதிருப்தி தெரிவித்துள்ளார். இதனையடுத்து கடந்த ஏப்ரல் மாதத்தின் நடுப்பகுதியில் விநியோகஸ்தர்களின் லாப விகிதத்திற்கு உச்சவரம்பு விதிக்கும் அதிரடி உத்தரவு குறித்து அரசு தீவிரமாக பரிசீலித்து வருகிறது. எனினும் அரசின் இந்த நடவடிக்கைக்கு விநியோகஸ்தர்கள் தரப்பில் கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது குறிப்பிடத்தக்கது. பிரான்சில் அடையாள அட்டைகள் மற்றும் கடவுச்சீட்டுகளை வழங்கும் ஆன்ஸ் அரசு இணையதளம் மாபெரும் சைபர் தாக்குதலுக்கு உள்ளானதை அடுத்து அடுத்த அறிவிப்பு வரும் வரை பராமரிப்பு பணிகளுக்காக தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. இந்த தகவலை நேற்றைய தினம் உறுதிப்படுத்தியுள்ள பிரான்ஸ் உள்துறை அமைச்சகம், சேவைகள் மீண்டும் எப்போது தொடங்கும் என்பது குறித்த எவ்வித காலக்கெடுவையும் இதுவரை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை. இந்த திடீர் சேவை முடக்கத்தின் காரணமாக புதிய ஆவணங்களுக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதையோ அல்லது அவற்றின் தற்போதைய நிலையை கண்காணிப்பதையோ பொதுமக்கள் தற்காலிகமாக மேற்கொள்ள முடியாது. இருப்பினும் பயனர்களுக்கு உதவும் வகையிலான அடிப்படை தகவல் பக்கங்கள் மட்டும் இணையதளத்தில் தொடர்ந்து கிடைக்கின்றன. மக்களின் சிரமத்தை தவிர்க்க இந்த பராமரிப்பு பணிகளை மிக விரைவாக முடிக்க அதிகாரிகள் தீவிர முயற்சி மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஏப்ரல் 15ஆம் தேதியன்று நடந்த இந்த மாபெரும் ஹேக்கிங் சம்பவத்தில் சுமார் 1,20,00,000 பயனர் கணக்குகளின் தனிப்பட்ட தகவல்கள், குறிப்பாக பெயர், மின்னஞ்சல் முகவரி மற்றும் பிறந்த தேதி போன்றவை திருடப்பட்டுள்ளன. இந்த சம்பவம் தொடர்பாக தீவிர விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதுடன் இந்த வழக்கு இணைய குற்றத்தடுப்பு பிரிவிடம் முழுமையாக ஒப்படைக்கப்பட்டுள்ளது. ஆரம்பகட்ட விசாரணைகளின்படி பயோமெட்ரிக் தரவுகள் அல்லது ஆவண இணைப்புகள் போன்ற முக்கிய தகவல்கள் எதுவும் கசியவில்லை என அதிகாரிகள் தரப்பில் உறுதியளிக்கப்பட்டுள்ளது. பிரான்சில் சிறைச்சாலைகளில் கைதிகளின் எண்ணிக்கை கட்டுக்கடங்காமல் அதிகரித்துள்ளதை கண்டித்தும் பணியாளர்கள் பற்றாக்குறையை வலியுறுத்தியும் இன்று ஏப்ரல் 27ஆம் தேதி திங்கட்கிழமை நாடு முழுவதும் சிறைச்சாலைகளை முடக்கும் மாபெரும் போராட்டத்தை தொழிற்சங்கங்கள் முன்னெடுத்துள்ளன. பிரான்ஸ் நீதித்துறையின் சமீபத்திய கணக்கெடுப்பின்படி சிறைச்சாலைகள் அதன் முழுமையான கொள்ளளவை தாண்டி 137% வரை நிரம்பியுள்ளன. நாடு முழுவதும் சுமார் 88,000 கைதிகள் உள்ள நிலையில் இடப்பற்றாக்குறையால் ஆயிரக்கணக்கான கைதிகள் தரையில் படுக்க வேண்டிய நிலை உருவாகியுள்ளது. மேலும் சிறை கண்காணிப்பாளர்கள் மற்றும் பணியாளர்களில் ஆயிரக்கணக்கான பணியிடங்கள் நீண்ட காலமாக வெற்றிடமாக உள்ளதால் சிறை பாதுகாப்பு மற்றும் பணிச்சூழல் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தொழிற்சங்கங்கள் குற்றம் சாட்டியுள்ளன. இதுகுறித்து பேசிய தொழிற்சங்க பொதுச் செயலாளர் அலெக்சாண்டர் கேபி, சிறைகள் தற்போது ஒரு வெடிக்கும் நிலைக்கு சென்றுள்ளதாகவும் பணியாளர்கள் மிகுந்த மன அழுத்தத்துடன் பணியாற்றி வருவதாகவும் வேதனை தெரிவித்தார். பிரான்ஸ் சிறைகளின் இந்த மோசமான நிலை குறித்து ஐரோப்பிய கவுன்சில் ஆழ்ந்த கவலை வெளியிட்டுள்ளது.
அதேவேளை எஃப்ஓ ஜஸ்டிஸ் என்ற மற்றொரு தொழிற்சங்கம் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள மறுத்துள்ளது. சிறைகளில் பிரச்சினைகள் இருப்பதை அவர்கள் ஒப்புக்கொண்டாலும் இந்த முடக்க போராட்டமானது அரசியல் நோக்கமுள்ள மற்றும் பயனற்ற நடவடிக்கை என அவர்கள் கடுமையாக விமர்சித்துள்ளனர். பிரான்சின் பல்வேறு எரிபொருள் நிலையங்களில் தவறாக தொங்கவிட்ட எரிபொருள் நிரப்பான்கள் என அழைக்கப்படும் புதிய மோசடி மீண்டும் அதிகரித்து வருகிறது. குறிப்பாக பணியாளர்கள் இல்லாத இயந்திரங்கள் மூலம் நேரடியாக கட்டணம் செலுத்தப்படும் எரிபொருள் நிலையங்களிலேயே இத்தகைய மோசடிகள் பெருமளவில் அரங்கேறுகின்றன. இந்த நூதன மோசடியில் ஈடுபடும் நபர்கள் எரிபொருள் நிரப்ப வரும் வாகன ஓட்டிகளை அணுகி தன்னிடம் வங்கி அட்டை இல்லை என்றும் வாகனத்தில் எரிபொருள் முடிந்துவிட்டதாகவும் கூறி தாங்கள் பணமாக கொடுத்து விடுவதாகவும் அதற்கு பதிலாக தங்களுக்கு எரிபொருள் நிரப்பித் தருமாறும் கேட்டுக்கொள்கின்றனர். முதலில் ஓட்டுநருக்கு எந்த சந்தேகமும் வராதவாறு ஒப்பந்தமான தொகையை மட்டுமே மோசடிக்காரர் நிரப்புகிறார். உண்மையான மோசடி அதற்கு பிறகுதான் தொடங்குகிறது. எரிபொருள் நிரப்பிய பிறகு எரிபொருள் நிரப்பானை சரியாக தொங்க வைத்தது போல நடிக்கும் மோசடிக்காரர்கள் திட்டமிட்டே அதனை தவறாக தொங்கவிடுகின்றனர். இதனால் வங்கி அட்டை மூலமான பரிவர்த்தனை முழுமையாக முடிவடையாமல் தடுக்கப்படுகிறது. ஓட்டுநர் அந்த இடத்தை விட்டுச் சென்றவுடன் மோசடிக்காரர் அதே பரிவர்த்தனையை பயன்படுத்தி மீண்டும் தனக்கு தேவையான எரிபொருளை நிரப்பிக் கொள்கிறார். வங்கி அட்டைகளின் அதிகபட்ச வரம்பு 150 யூரோக்கள் என்பதால் ஒரு ஓட்டுநர் 60 யூரோக்களுக்கு மட்டுமே எரிபொருள் நிரப்பியிருந்தாள். மீதமுள்ள 90 யூரோக்களுக்கான எரிபொருளை மோசடிக்காரர்கள் நிரப்பிக்கொள்ள முடியும். இதற்காக சிலர் சிறு கேன்களை கூட கொண்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சமீபத்தில் வேண்டையில் உள்ள சலன்ஸ் நகரில் ஒரு ஹைப்பர்யூ நிலைய மேலாளர் எரிபொருள் தாங்கியில் கருகிய அலுமினிய காகிதம் நுழைக்கப்பட்டிருந்ததை கண்டுபிடித்தார். பரிவர்த்தனையை நிறுத்தும் அமைப்பை முடக்குவதற்காகவே அது சொருகப்பட்டிருந்தது விசாரணையில் தெரியவந்துள்ளது. இத்தகைய மோசடிகளிலிருந்து தப்பிக்க வாகன ஓட்டிகள் எரிபொருள் நிரப்பானை தொங்கவிட்ட சில வினாடிகளுக்கு பிறகு தங்களின் கட்டணத்தை காட்டும் செய்தி திரையில் தோன்றுகிறதா என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். அந்த செய்தி திரையில் தோன்றவில்லை எனில் அவை சரியாக தொங்க வைக்கப்பட்டுள்ளதா என்பதை மீண்டும் ஒருமுறை சரிபார்ப்பது அவசியம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், கல்வி, வியாபாரம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு. பிரான்சின் கிளர்மாண்ட் லேரால் நகரில் கடந்த ஏப்ரல் 25ஆம் தேதி சனிக்கிழமையன்று காலை சுமார் 8:30 மணியளவில் முகமூடி மற்றும் ராணுவ வீரர் போன்ற உடையணிந்த மர்ம நபர் ஒருவர் அங்குள்ள பேக்கரிக்குள் புகுந்து ஆயுதத்தை காட்டி பணம் கேட்டு மிரட்டியுள்ளார். மேலும் தாங்கள் கொள்ளையடிக்கப்படுவதாக காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்குமாறு அந்த நபரே ஊழியர்களிடம் கட்டளையிட்டுள்ளார். பின்னர் ஊழியர்களை கடையிலிருந்து பாதுகாப்பாக வெளியேற்றிய அந்த நபர் காவல்துறையினர் வரும் வரை பேக்கரிக்குள்ளேயே தஞ்சம் புகுந்துள்ளார். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினரை நோக்கி அந்த நபர் திடீரென பலமுறை துப்பாக்கியால் சுட்டுள்ளார். தற்காப்பிற்காக காவல்துறையினர் நடத்திய பதில் தாக்குதலில் காயமடைந்த அந்த நபர் காவல்துறையினரின் முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்ட போதிலும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் என மான்பிலியர் அரசு வழக்கறிஞர் தியரி லெஸ்கோவார்க் தெரிவித்துள்ளார். சுட்டுக் கொல்லப்பட்ட நபர் 27 வயதுடைய உள்ளூர் வாசி என்றும் அவருக்கு எவ்வித குற்ற பின்னணியோ அல்லது மனநல பாதிப்போ இல்லை என்றும் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. தற்போது அவர் ஏன் காவல்துறையினரை வரவழைத்து தாக்கினார் என்பது குறித்து பல்வேறு கோணங்களில் விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த சம்பவத்தில் பேக்கரி ஊழியர்கள் 4 பேரும் எவ்வித காயங்களுமின்றி உயிர் தப்பிய போதிலும் அவர்கள் மிகுந்த மன அதிர்ச்சிக்கு ஆளாகியுள்ளதாக மேலாளர் தெரிவித்துள்ளார். அவர்களுக்கு தேவையான உளவியல் ஆதரவு வழங்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக ஆயுதமேந்திய கொள்ளை முயற்சி மற்றும் காவல்துறையினர் தங்களின் ஆயுதங்களை பயன்படுத்திய விதம் குறித்து என 2 தனித்தனி விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளன. சுவிட்சர்லாந்தின் சூரிச் விமான நிலையத்தில் விமானம் ஏற முயன்ற பிரான்ஸ் நாட்டு பெண் ஒருவர் தன்னிடம் முறையான பயண ஆவணங்களை வைத்திருந்த போதிலும் அதிகாரிகளால் திடீரென தடுத்து நிறுத்தப்பட்ட சம்பவம் ஒன்று நடந்துள்ளது. பிரான்சின் மல்ஹவுஸ் அருகே உள்ள சவுசைம் பகுதியைச் சேர்ந்த அந்த பெண்ணின் கடவுச்சீட்டில் பிரச்சினை இருப்பதாக எல்லை பாதுகாப்பு அமைப்பு எச்சரிக்கை அனுப்பியதை தொடர்ந்தே அவர் விமானத்தில் ஏறவிடாமல் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளார். கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் மல்ஹவுஸ் பகுதியில் காரில் பயணித்துக் கொண்டிருந்த அந்த பெண் கொள்ளையர்களால் தாக்கப்பட்டு அவரது கார், கணினி மற்றும் ஆவணங்கள் திருடப்பட்டன. இதுகுறித்து அவர் காவல்துறையில் புகார் அளித்த நிலையில் 2 நாட்களுக்கு பிறகு கொள்ளையர்கள் பிடிபட்டு அவரது கார் மற்றும் ஆவணங்கள் அனைத்தும் திரும்ப ஒப்படைக்கப்பட்டன. எனினும் அரசு ஆவணங்களில் அவரது கடவுச்சீட்டு திருட்டு போனதாகவே தொடர்ந்து பதிவாகியிருந்துள்ளது. பிரான்ஸ் நாட்டு சட்டத்தின்படி ஒருவரின் கடவுச்சீட்டு திருட்டு போனால் உடனடியாக புதிய கடவுச்சீட்டிற்கு விண்ணப்பிக்க வேண்டும். பழைய கடவுச்சீட்டு திரும்ப கிடைத்தாலும் அதனை பயன்படுத்தக்கூடாது என்பதே விதியாகும். இதனை அறியாமல் திருடப்பட்டு திரும்ப கிடைத்த அதே கடவுச்சீட்டுடன் சுவிட்சர்லாந்து சென்ற அந்த பெண் சூரிச் விமான நிலைய அதிகாரிகளால் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளார்.
இதன் காரணமாக அவருடன் பயணித்த அவரது கணவர் மட்டும் மனைவியின்றி தனியாக பயணம் செய்ய வேண்டிய துரதிருஷ்டவசமான நிலை ஏற்பட்டது. நீங்கள் இதுவரை கேட்டது குரல் மீடியாவின் பிரதான செய்திகள். மேலும் இதுபோன்ற செய்திகளை அறிய குரல் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.